அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 2 எக்ஸசைஸ் கவர் பண்ணிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா எண்கள், இப்போ 7 இலக்க எண்கள், 5 இலக்க எண்கள் அந்த மாதிரி, அப்புறம் லெஸ் தேன் கிரேட்டர் தானா என்ன, தொடரி, முன்னி, அப்புறம் எப்படி வேர்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்தாங்கன்னா அதில் எப்படி பெருக்கல்னு கண்டுபிடிக்கிறது, எப்படி கூட்டல்னு கண்டுபிடிக்கிறது, அந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்துட்டோம். இதுக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எண்களின் மதிப்பீடு. இதுக்கும் பார்த்திங்கன்னா இன்ட்ரடக்ஷன் நம்ம போன வீடியோவில் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் அதை ரீகால் பண்ணிட்டு தான் நம்ம இதுக்கு போக போகிறோம். ஏன்னா இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பொதுவாக இப்போ 68ன்னு வச்சுக்கலாம். இதை இப்போ 68ன்னு கொடுத்துட்டு இதோட 10th பிளேஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது 10களுக்கு முழுமையாக்குக, 10களுக்கு முழுமையாக்குக, 100களுக்கு முழுமையாக்குக, 1000களுக்கு முழுமையாக்குக, இப்படி தான் கேட்பாங்க. இப்போ இது 1, இது 10, ஒன்ஸு டென்ஸ், 1 10. இப்போ இந்த கொஸ்டின் 10களுக்கு முழுமையாக்குக அப்படின்னா இதுதான் 10ஓட இடம், கரெக்டுங்களா? இது 1, இது 10. அப்போ இது பக்கத்தில் உள்ள நம்பரை பாருங்கள். பக்கத்தில் உள்ள நம்பர் 5ஓ இல்லை 5ஐ விட அதிகமாக இருந்தது அப்படின்னா இது கூட ஒன்றை ஆட் பண்ணிக்கணும். 5ஐ விட கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணக்கூடாது. எப்போ ஆட் பண்ணணும்? 5ஐ விட அதிகமாக வந்ததுன்னா நம்பர் 1 ஆட் பண்ணிக்கணும். 5ஐ விட கம்மியாக வந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். 1-2 சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் நிறையா சம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிடும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இன்னொரு வாட்டி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லுவோம். இப்போ 68ன்னா இது 10களுக்கு முழுமையாக்குக அப்படின்னா இது 1, இது 10. இந்த 10களுக்கு முழுமையாக்கணும். அப்போது இந்த பக்கத்தில் உள்ளவனை பாருங்கள், அவன் தான் நம்ம ஃப்ரெண்டு. அவன் 5ஐ விட அதிகமாகவோ வந்திருந்தான்னா 1 இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? இது கூட 1 ஆட் பண்ணால் 7 ஆயிரும். இங்கே 0 தான் போட்டுக்கணும். இதுதான் ஆன்சர். இதான் 10களுக்கு முழுமையாக்குக. அதாவது குத்து மதிப்பு, தோராயம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அர்த்தம். இப்போ 68 வரைக்கும் வந்துருச்சு. அப்போ நம்ம 60 ஆக்க முடியாது. ஏன்னா 68 இப்போ நம்ம பசங்களுக்கெலாம் நீங்கள் திருத்துவீங்களே. இப்போ 50க்கு 20 பாஸ் அப்படின்னா 19 வந்துட்டான்னா அவன் என்ன பண்ணுவான்? போயிட்டு போகுதுன்னு 20 ஆக்கி விட்ருவான். அதே இது 11 இருந்தானா அவனை ஆக்க முடியாது. கிட்டத்தட்ட 10க்கு சமம் தான். அந்த மாதிரி தான் கணக்கு. சரிங்களா? அந்த மாதிரி தான் அழகிடியான். இப்போ இதே சம்மு இப்போ 64 இருந்துச்சு, 10களுக்கு முழுமையாக்குக அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த நம்பர் இது 1, இது 10 இல்லையா? ஸோ இது பக்கத்தில் உள்ள நம்பர் தான் ஃப்ரெண்டு. அதை பார்த்தா 4 தான் வந்திருக்கு. இப்போ 5ஐ விட அதிகமாக வந்தால் தான் 1 சேர்த்துவோம். இப்போ 5ஐ விட அது கம்மியாக தான் வந்திருக்கு, அப்போ சேர்த்த மாட்டோம். சேர்த்தாமல் 60ன்னு போட்டணும். இப்போ 2க்கு வித்தியாசம் புரியுதான்னு பாருங்கள். இப்படி தான் போடணும். இதில் 2-3 சம் பார்த்துட்டு அப்புறமா நம்ம எக்ஸாம்பிளுக்கு எக்ஸசைஸ்க்கு போவோம். அப்போ நீங்களே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்த சம் பார்ப்போம். இப்படின்னு வச்சுக்குவோம். இது 100களுக்கு முழுமையாக்குக. 100களுக்கு முழுமையாக்குங்கன்னா ஃபஸ்ட்டு அதே ப்ரொசீஜர் தான். 1 10 100. அப்போ இதுதான் 100. இப்போ இதுதான் 100வது இடம். இது பக்கத்தில் உள்ளதான் ஃப்ரெண்டு, கரெக்டுங்களா? இவன் தான் ஃப்ரெண்டு, இவன் தான் ஃப்ரெண்டு. இவன் பாருங்கள் 5ஐ விட அதிகமாக இருக்கானா? ஆமாம், 6 வந்திருக்கு. அப்போ 5ஐ விட அதிகமாக தான் வந்திருக்கு. அப்போ இது கூட என்ன பண்ணிக்கணும் சொன்னோம்? 1 ஆட் பண்ணணும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த சம்முக்கு 1 10 100. இவன் தான் ஃப்ரெண்டு, இவன் 5ஐ விட அதிகமாக இல்லை. அப்போ ஆட் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இப்போ இதுக்கு 800 ஆகிடும், இது 700 உட்காந்துருக்கும். இப்போ வித்தியாசம் புரியுதுங்களா? இன்னும் ஒரு சம் பார்க்கலாம். இப்போ 4768, 4234 வச்சுக்கலாம். 1000களுக்கு முழுமையாக்குக. அப்போ 1 10 100 1000. பக்கத்தில் தான் ஃப்ரெண்டு, 5ஐ விட அதிகமாக இருக்கான். இப்போ 1 ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இங்கெல்லாம் முட்டை தான் போடுவோம். இங்கே அதே மாதிரி 1 10 100 1000. இவன் 5ஐ விட கம்மியாக தான் இருக்கான். அப்போ வெறும் முட்டை தான், ஆட் பண்ண மாட்டோம். இப்போ 2க்கு வித்தியாசம் புரியுதா பாருங்கள். சரி, ஓகே. இப்போது இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர்றதுக்கெல்லாம் 0 போடுறோம். நீங்கள் கேட்கலாம், அப்போ இதுக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்குது, இதுக்கு முன்னாடி ஒரு
9ன்னு வச்சுக்குவோம். அப்போ அது என்ன பண்ணுவோம்னா 9 அப்படியே தான் போடுவோம். இந்த எந்த இது ஆயிரங்களா முழுமையாக்குக, நூறுகளுக்கு முழுமையாக்குக கேட்குறானோ அதுவும் அதுக்கு அப்புறமா உள்ளதான் 0 பண்ணணுமே ஒழிய இதுக்கு முன்னாடி உள்ளதில் கை வைக்க மாட்டோம். அவங்கள வந்து அப்படியே தான் வச்சுக்கணும். முன்னாடி வந்த நம்பர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம். அந்த மாடலில் ஒரு 2 சம் பார்த்துட்டு அப்புறமா எக்ஸாம்பிள் சம்ஸ் போகலாம். இங்கே பாருங்கள். இப்போ இப்படிக்குன்னு வச்சுக்குவோம். இவ்வளோ நம்பர் இருக்குது. இப்போ என் கொஸ்டின்கள் வந்து ஆயிரங்களுக்கு முழுமையாக்குகனே வச்சுக்குவோம். இப்போ எப்படி வரும்? 1, 10, 100, 1000. இதுதான் 1000. இவன் பக்கத்தில் வந்தால் ஃப்ரெண்டு. கரெக்டுங்களா? அப்போ 5 விட அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 1 சேர்த்துக்குவோம். இப்போ 3. இங்கே எல்லாம் 0, 0, 0. இந்த முன்னாடி ஒரு இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்களை வந்து இப்படியே தான் காப்பி அடிக்கணும். இவங்களை இப்படியே தான் காப்பி அடிக்கணும். இதுதான் நம்மளுக்கு என்ன கேட்குறானோ அதுவும் அதுக்கு அப்புறமா உள்ளதை வச்சு முட்டையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இந்த முன்னாடி என்ன இருக்குதோ அப்படியே தான் காப்பி அடிப்போம். அவங்கள வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா? இப்போ வாங்க ஒவ்வொரு சம்மாக கீழே பார்க்கலாம். இதில் இந்த உத்தேச மதிப்புன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு வந்து வேறு வேறு பேர் இருக்குது. என்னென்னா சுமாராக சொல்லுங்கள் சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஒரு வண்டி இவ்வளோ விற்கிறாங்கன்னா அப்போ ஒரு 10,560 அப்படி சொல்கிறாங்கன்னா 11,000க்குள்ளே வருது அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சுமாராக சொல்கிறது, தோராயமாக சொல்கிறது, அப்போ குத்து மதிப்பாக சொல்கிறது, அது நியரஸ்ட்டாக சொல்கிறது, அருகில் சொல்கிறது. சரிங்களா? இதெல்லாம் அதோட வேறு பெயர்கள். கீழே உள்ளதை பாருங்கள். எடுத்துக்காட்டு இதில் பாருங்கள். நூறுகளுக்கு முழுமைப்படுத்துக. இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. 1, 10, 100. அப்போ 4வது. அப்போ கொஸ்டின் என்ன இருந்துச்சு? 8, 4, 3, 6. 1, 10, 100. இதுதான். இது பக்கத்தில் வந்தால் ஃப்ரெண்டு. 5 விட கம்மியாக தான் இருக்கான். அப்போது ஆட் பண்ண மாட்டோம். இங்கே ஆட் பண்ண மாட்டோம். ஸோ 8400. சரிங்களா? இப்போ நீங்கள் அதை அந்த நம்ம மேலே சொன்னதை நீங்கள் கிளியராக கவனிச்சிட்டிங்கன்னா இது நீங்களே போட்டுருவீங்க. இந்த சம் பாருங்கள். ஆயிரங்களுக்கு முழுமையாக்குக. இப்போ 1, 10, 100, 1000. இவன் தான் ஃப்ரெண்டு. 5 விட அதிகமாக இருக்கானா? இருக்கான். அப்போ இங்கே என்ன பண்ணிக்கணும்? 1 ஆட் பண்ணிக்கணும். இப்போ 7, 9 மீதியெல்லாம் முட்டை. அவ்வளோதான். பாருங்கள், இது வரைக்கும் தான் நம்மளுக்கு தேவை. இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை அப்படியே தான் வச்சுக்குவோம். இதை தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். முன்னாடி எத்தனை நம்பர் வேணாலும் அதை வந்துட்டு போட்டு நம்மளுக்கு அதெல்லாம் கை வைக்கவே மாட்டோம். இதுக்கப்புறமா அதை எந்ததை வந்து ஆயிரங்கன்னா 1000லேருந்து தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி உள்ளதில் நம்ம பார்க்க மாட்டோம். அதெல்லாம் காப்பி தான் அடிக்கணும். ஓகேங்களா? இப்போது எக்ஸசைஸில் உள்ள சம் பாருங்கள். 10களுக்கு முழுமையாக்குக. 10களுக்கு முழுமையாக்குக. அப்போ 1, 10. அப்போது இதுதான் மாற்றணும். அப்போ இவன் தான் ஃப்ரெண்டு. இப்போ 5 விட அதிகமாக இருக்கான். இப்போ 1 ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ 60. இங்கே அதே மாதிரி 1, 10. அப்போ 9 வந்து 5 விட அதிகமாக இருக்குது. ஸோ 1 ஆட் பண்ணிக்கணும். இப்போ 190. இப்போ புரியுதுங்களா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். 190. இதே மாதிரி தான் இதுவும். அப்போ என்ன வரும்? இதை விட 5 விட அதிகமாக இருக்குது. அப்போ 3, 9 காப்பி அடிங்க. அதிகமாக இருக்குது. அப்போ 6 போட்டு 0. இந்த மாதிரி தான் போடணும். இப்போ இந்த சம்முக்கு வந்து நூறுகளுக்கு உள்ளது வேணால் செக் பண்ணுவோம். நூறுகளுக்கு உள்ளது இப்போ 1, 10, 100. இப்போ 9, 34 காப்பி அடித்தாச்சு. இது 1, 10, 100. அப்போ 6 தான் பக்கத்தில் உள்ள 7 தான் ஃப்ரெண்டு. இப்போ 5 விட அதிகமாக வந்திருக்கான். அப்போது 700. ஓகேங்களா? இதே இது சம்மில் ஒரு ஆயிரங்கள் ஒன்று பார்க்கலாம். இந்த சம்முக்கு ஆயிரங்கள் பார்க்கலாம். இப்போ 1, 10, 100, 1000. அப்போது ஃபஸ்ட்டு உள்ளதெல்லாம் காப்பி அடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன வாட்டி எழுதிக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது 1000. 1, 10, 100, 1000. இதுதான். இவன் தான் ஃப்ரெண்டு. 5 விட கம்மியாக தான் இருக்கான். ஸோ நம்ம ஆட் பண்ண மாட்டோம். அப்போது அவ்வளோதான் ஆன்சர். புரியுதுங்களா? அவ்வளோதான் ஆன்சர். கீழே உள்ளதை பாருங்கள். உலகிலேயே மிக உயரமான சிகரமாகிய நேபாளில் உள்ள எவரெஸ்டின் உயரம் 8848 மீட்டர் ஆகும். இதன் உயரமானது அருகிலுள்ள ஆயிரங்களுக்கு
டேஸ் என முழுமையாக்கலாம். அருகில் உள்ள ஆயிரங்கள். அப்போ பாருங்கள் 8848 1 10 100 1000. இப்போ பக்கத்தில் உள்ளவன் 5 விட அதிகமாக இருக்கான். ஸோ 1 ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான். மீட்டர். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி தாங்க கூட்டல் மற்றும் கழித்தலின் உத்தேச மதிப்பினாலும் சரி. இப்போ பாருங்கள், ஒரு நகை வியாபாரி தனது வங்கி கணக்கில் ஜனவரி மாதம் 17,53,740 பிப்ரவரி மாதம் 15,34,300 செலுத்துகிறார். இரு மாதங்களில் செலுத்திய தொகையின் கூடுதலையும் வித்தியாசத்தையும் 1000 முழுமைப்படுத்தணும். கூடுதல்னா ப்ளஸ்ஸு, வித்தியாசம்னா மைனஸு, 1000. அப்போ என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து கொடுத்துருக்க கொஸ்டின் சரிங்களா. இதை வந்து மொத்தம் நார்மலாக மொத்தம் ஆட் பண்ணிடுங்க. இது வந்து வித்தியாசம் நார்மலாக அது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க. இது வந்து சாதாரண சம. இப்போ நம்ம உத்தேசமாக போட போகிறோம். உத்தேசம் எதில் கேட்டுருந்தா 1000. அப்போது 17,53,740 1000. இப்போ 1 10 100 1000. இவனு பக்கத்தில் உள்ள வந்தால் ஃப்ரெண்டு 5 விட அதிகமாக இருக்கான். ஸோ 1 ஆட் பண்ணுங்கள். மீதியெல்லாம் முட்டை. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 32,88,000. அடுத்தது வித்தியாசம்னா அது ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுங்க. இதுதான் ஒரு ஆன்சர். இதை நோட் பண்ணிக்கோங்க. 1 மார்க்ஸ் கேட்கலாம். 10⁻100 வந்து கூகோல் என்று அழைக்கிறோம். அதே இது 10⁻100 அதை வந்து கூகோல் ஃப்ளக்ஸ் அப்படின்னு அழைக்கிறோம். இது கூகோல், இது கூகோல் ஃப்ளக்ஸ் சரிங்களா. கூகோல் ஃப்ளக்ஸ். இது எல்லாமே அப்படி தான். இனி வரது எல்லாமே வந்து உத்தேச மதிப்பு. அவன் வந்து 1000 சேஞ்ச் பண்ணுங்கள், 10 சேஞ்ச் பண்ணுங்கன்னு கொடுக்காம ஜென்ரலாக கொடுத்துட்டாங்கன்னா நம்ம காமனாக ஃபஸ்ட் நம்பர் தான் பார்த்து மாற்றணும் சரிங்களா. இப்போ பாருங்கள், இப்போ 188 31 பிரதி. அப்போ பெருக்கல்னு தெரியும், பெருக்கிட்டீங்க. இப்போ என்ன வந்துச்சு 5828. அவன் வந்து 10 மாற்றணுமா 100 மாற்றணுமா 1000 மாற்றணுமானா கொடுக்கல அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் நம்பர் தான் செக் பண்ணுவோம். இப்போ 5828. அப்போ இது 5 விட அதிகமாக இருக்குது. அப்போ இது 6000. உத்தேச தொகை 6000. இந்த மாதிரி தான் கொடுக்கும். அதே மாதிரி தான் இதுவும். இது 5600, இது 700, ரெண்டையும் டிவைட் பண்ணினா உத்தேச மதிப்பு. அடுத்தது பயிற்சி 1.4 கோடிட்ட இடங்களை நிரப்புக. 100இன் மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. 100இன் மதிப்பு இப்போ 1 10 100 843. 1 10 100. இது பக்கத்தில் நம்ம 5 விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஆட் பண்ண மாட்டோம். அப்போ 800. 1000இன் மதிப்பு 1 10 100 தான் இருக்குது. 1000 கொடுக்கல. ஸோ 1000இன் மதிப்பு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இந்த நம்பரை வச்சு தான் கன்சிடர் பண்ணணும். 756. அருகில் உள்ள 1000இன் மதிப்பு. அப்போ 756 பக்கம் என்ன இருக்குது 1000 தான் இருக்கும். 2000 வராது. இது 1756னா 2000 போடுவீங்க. வெறும் 756. ஸோ 1000 வரும் சரிங்களா. 10,000இன் மதிப்பு. இப்போ 1 10 100 1000 10,000. பக்கத்தில் 5 தான் இருக்குது. அப்போ 1 ஆட் பண்ணிக்குவோம். இப்போ 90,000. இதுதான் இந்த ஃபஸ்ட்டு 3 கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்தது சரியா தவறா. 8567 ஆனது 8600 என அருகிலுள்ள 10க்கு முழுமையாக்கப்பட்டுள்ளது. 10 இப்போ 8567 1 10 10க்கு. அப்போ இதை விட 5 இதுதான் ஃப்ரெண்டு 5 விட அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே ஒன்று சேர்த்துக்குவோம். அப்போ 70 வரணும். ஆனால் 8600ன்னு கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒன் ஃபால்ஸு. அடுத்தது செகண்ட் ஒன் பார்க்கலாம். 139 ஆனது 100 என அருகில் உள்ள 100க்கு முழுமையாக்கப்பட்டுள்ளது. 139னா 100 தானே போடுவோம். கரெக்டு தானேங்க.
இப்போ 150 150க்கு மேலே போனால் தான் நம்ம 200ன்னு போடுவோம். சரிங்களா? அப்போ 139, அப்போ 100. அப்போ அது வந்து செகண்ட் ஒன் ட்ரூ. அடுத்தது தேர்ட் ஒன். லட்சத்துக்கு பாருங்கள், 1 10 100 1000 10 லட்சம். அப்போது 1 70 51 972. 1 10 100 1000 10,000 லட்சம். லட்சத்திற்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது. 1 10 100 1000 10,000 லட்சம். லட்சத்திற்கு முழுமைப்படுத்தப்பட்டனா ஃப்ரெண்டு வேண்டாம். இது 5 5 விட அதிகமாக இருந்தால் ஒன்றை சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு தான் முட்டை போடுவோம். இப்போ 171ன்னு வந்திருக்கணும். இங்கே 170ன்னு தான் வந்திருக்கு. ஸோ 3ஆவதும் ஃபால்ஸு. புரியுதான்னு பார்த்துக்கோங்க. பக்கத்தில் உள்ள நம்பரை பாருங்கள். 5 5 விட அதிகமாக வந்தால் ஒன்றை சேர்த்துவோம். இங்கே சேர்க்கலை, அதனால் இது வந்து ஃபால்ஸு. அடுத்தது இடமதிப்பை முழுமையாக்குக. இப்போ 100 ஆக்கணும். இப்போ 4065 4065 100 1 10 100. அப்போ என்ன வரும்? ஒன்றை சேர்த்துக்குவோம். இதான ஃப்ரெண்டு. அப்போ 4100. இதுக்கு ஆன்சர் 4100. இதுக்கு 44,555. இது 1000 ஆக்கணும். இப்போ 1 10 100 1000. இப்போ ஒன்று அதிகமாக இருக்குது. அப்போ 45 3 முட்டை. இதை வந்து 10,000 ஆக்கணும். 10,000. அப்போ என்ன வரும்? 1 10 100 1000 10,000 இங்கே இருக்குது. 1 10 100 1000 10,000. அப்போ இவன் தான் ஃப்ரெண்டு. ஒன்று அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி மீதி ரெண்டையும் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதே மாதிரி தான் எல்லாமே வரும். 5th ஒரு சம் போடலாம். 100களுக்கு முழுமையாக்குக. 8074. இப்போ 1 10 100. ஒன்று அதிகமாக இருக்குது. இது 0. ஒன்று அதிகமாக இருக்குது. அப்போ 8100. அடுத்தது 4178. 1 10 100. இவன் தான் ஃப்ரெண்டு. ஒன்று அதிகமாக இருக்குது. அப்போ 5 விட அதிகமாக இருக்குது. ஸோ ஒன்று ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 12,300 தான் இதுக்கு ஆன்சர். இந்த மாதிரி தான் எல்லா சமமும் போடணும். ஸோ இது ஓரளவுக்கு ஒன்று புரிஞ்சுக்கும்னு நம்புகிறேன். புறவய வினாக்களும் பார்த்தரலாம். ஓர் எண்ணை ஆயிரங்களில் முழுமையாக்கினால் கிடைப்பது 11,000 எனில் அந்த எண். ஆயிரங்களில் முழுமையாக்கினால் இப்போ ஒவ்வொன்றா செக் பண்ணுங்கள். 1 10 100 1000. பக்கத்தில் நம்பர் 3 தான். ஸோ அது ஆட் ஆகாது. இங்கே 1 10 100. இது எழுதி பாருங்கள். 1 10 100 1000. பக்கத்தில் நம்பர் 5 5 விட அதிகமாக இருக்குது. ஸோ ஒன்று ஆட் பண்ணுவோம். இப்போ 10,855. லட்சத்தின் உத்தேச மதிப்பு லட்சம். அப்போது 1 10 100 1000 10,000 லட்சம். இவன் தான் ஃப்ரெண்டு. 1 விட அதிகமாக இருக்குது. 5 விட அதிகமாக இருக்குது. அப்போ 9 8. இப்போ என்ன போடுவீங்க? 5 0. இந்த ஃப்ரெண்டுங்க வரால, அவன் 5 விட அதிகமாக வந்தால் 1 ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ. சரிங்களா? கழித்தலை அருகிலுள்ள ஆயிரங்களுக்கு முழுமையாக்க உத்தேச மதிப்பு. ஸோ ஆயிரங்களுக்குன்னு கொடுத்துருக்கான் இல்லைங்களா? ஸோ 1 by 1 எழுதலாம். 1 10 100 1000. இப்போ 8 போட்டு 3 முட்டை. இங்கே 1 10 100 1000. அப்போ என்ன வரும்? 3000. இது ரெண்டையும் கழிச்சிட்டிங்கன்னா அதான் ஆன்சர். அப்போ என்ன வேணும் கழிச்சா? 1,65,000. அப்போ ஆப்ஷன் ஆ, 1,65,000. அவ்வளோதான். ஈஸி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எது மாற்ற சொல்கிறானோ, இப்போ 100க்கு மாற்றுக. 100ஐ வந்து முழுமையாக்குங்கன்னா 1 10 100. இது 7. இப்போ இதை தான் மாற்றணும். இவன் தான் ஃப்ரெண்டு. 5 விட அதிகமாக வந்தால் 1 சேர்த்துக்கோங்க. அப்போ 4 3. இதுவரை காப்பி அடிச்சுங்க. 8 0 0. இதுதான் மெத்தட். 5 விட கம்மியாக வந்தால் ஆட் பண்ணக்கூடாது.
இவ்வளோதாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா போதும். ஆனால் இந்த எக்ஸசைஸ்லேருந்து சம் கேட்குறாங்க. ஸோ இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து முழு எண்கள் பேஸ் பண்ணி 1 மார்க்ஸ் வருது. அதை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.